Hi friends, welcome to Awesome Max. இந்த வீடியோவில் exercise 3.3ல second sum solve பண்ண போகிறோம். Find the LCM of each pair of the following polynomials. First sum, a square plus 4a minus 12, a square minus 5a plus 6 whose GCD is a minus 2. So, two polynomials கொடுத்திருக்காங்க and GCD value கொடுத்திருக்காங்க. நாம LCM value find out பண்ணணும். f of x into g of x equal to LCM into GCD. So, இந்த எக்ஸ்பிரஷனை தான் இந்த எக்ஸசைஸ் 3.3 ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு LCM தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம LCM ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ இந்த GCD லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவைடில் போகும். இங்கே மல்டிப்ளேயில் இருக்கிறதுனால இங்கே டிவைடில் போகும். நம்ம LCM தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே அன்னோன் ஃபேக்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கலாம். LCM ஈக்குவல் டு f of x into g of x divided by GCD. ஸோ LCM ஃபைண்ட் அவுட் பண்ணுற சம்ஸ்க்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ கிவன் வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டூ பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க, GCD வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் வேல்யூஸ் எழுதிக்கலாம். f of x ஈக்குவல் டு a square plus 4a minus 12. ஸோ இது ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாலினாமியல் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். ஸோ a square plus 4a minus 12 இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது? சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணணும். சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட் நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், சம் என்ன வேல்யூ வரும்? sum value 4, product value minus 12. So sum value product value வச்சுட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் வேல்யூ 12 இருக்கு இல்லையா? ஸோ ப்ராடக்ட் வேல்யூ 12னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கீழே ஃபேக்டர்ஸ் எழுதணும். ஸோ என்னென்ன வரும்? 1 12, 1 12 is 12, 2 6 are 12 எழுதலாம். நெக்ஸ்ட்டு 3 4s are 12. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் 4 3s are 12, 6 2s are 12. இந்த பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 3 பாசிபிலிட்டிஸில் தான் நம்ம ஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சம் வச்சு தான் இதுலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சம் என்ன? 4. ஸோ 4 வரணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் பார்த்தாலே தெரியும். 12 ஆட் பண்ணாலும் 4 வராது, சப்ராக்ட் பண்ணாலும் 4 வராது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 and 6 இருக்குது. ஸோ இதை வந்து ஆட் பண்ணால் வராது, பட் சப்ராக்ஷன் பண்ணோன்னா 4 கிடைக்கும். 3 and 4 ஆட் பண்ணாலும் கிடைக்காது, சப்ராக்ட் பண்ணாலும் 4 கிடைக்காது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டியும் இல்லை. நமக்கு இப்போ 2 and 6 தான் இருக்குது. ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாமான்னா ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டில் ஏதோ ஒரு வேல்யூக்கு மைனஸ் வரணும். 2க்கு மைனஸ் போடணுமா இல்லை 6க்கு மைனஸ் போடணுமான்னு பார்க்கணும். இப்போ இங்கே 4 இருக்கு இல்லையா? ஸோ பிகர் நம்பரோட சைன் தான் நம்ம போடுவோம் சப்ராக்ட் பண்ணும்போது. சப்போஸ் 6ல் மைனஸ் இருந்தது அப்படின்னா நம்ம 6ல் 2வை சப்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் சைன் இங்கே போட்டிருப்போம். அப்போ -4 ஆயிருக்கும். ஸோ இப்போ நமக்கு +4ன்னு இருக்குது. அப்போ 6 ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இங்கே தான் மைனஸ் வரும். ஸோ 2 6 were -12. 6ல் 2 சப்ராக்ட் பண்ணோன்னா +4 வரும். ஸோ நம்மளோட ஃபேக்டர்ஸ் இது தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். a minus 2 a plus 6 நம்ம டைரெக்டாக எழுதிட்டோம். ஏன்னா இங்கே நமக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. இங்கே சப்போஸ் ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா நமக்கு டிவைடில் வரும். இங்கே 1 தான் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு g of x. g of x என்ன கொடுத்துருந்தாங்க? a square minus 5a plus 6. ஸோ இதுதான் g of x. g of xும் ஒரு பாலினாமியல் தான். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ எகெயின் சேம் சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட் தான். ஸோ நான் கீழே போடுறேன். சம் வேல்யூ என்ன? -5. ப்ராடக்ட் வேல்யூ 6. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு சம் அண்ட் ப்ராடக்டில் 6 வர மாதிரி ப்ராடக்ட் வேல்யூஸ் எழுதணும். 1 6 நெக்ஸ்ட்டு 2 3s are 6. அவ்வளோதான். 3 2s are 6, 6 1s are 6 அப்படி தான் வரும் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் வேறு பாசிபிலிட்டிஸ் இல்லை.
ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்குது. 6ல் 1 சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 5 கிடைக்கும். 3 2 ப்ளஸ் பண்ணாலும் உங்களுக்கு 5 கிடைக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எதை வச்சு டிசைட் பண்ணணும்? சைனு. இங்கே வந்து ப்ளஸ் சைன் இருக்குது, இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் சைன் இருக்குது அப்படின்னாலே ஏதாவது ஒரு வேல்யூவில் மைனஸ் இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மைனஸ் சைன்ஸ் பற்றின ஷார்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அண்ட் அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுத்துக்குமான லிங்க்குமே நான் கொடுக்குறேன். அதை கொஞ்சம் பாருங்கள். ஓகே, ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட் தான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த ரெண்டு வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூக்கு மைனஸ் இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு 6க்கு மைனஸ் இருந்தது அப்படின்னா 6ல் 1 சப்ராக்ட் பண்ணோன்னா -5ன்னு வரும். ஓகேவா? ஸோ 6க்கு மட்டும் மைனஸ் இருக்குது அப்படின்னா 1 6 is 6ங்கும் போது இங்கே என்ன வரும்? இங்கே -6 தான் வரும். ஸோ அப்போ நம்ம வந்து திங்க் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள் 2 3s are 6. ரெண்டுமே மைனஸ் இருந்ததுனாலும் 2 3s are +6 தான் வரும். -2 -3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் +6 தான் வரும். பட் -2 -3 ஆட் பண்ணால் -5 வரும். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸும் இதுக்கு தான் வருது. ஸோ இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆகிடுது. ஸோ 2 3 தான். 2 3ல் ரெண்டுத்துக்குமே என்ன வரும்? மைனஸ் வரும். ஸோ இப்போ அதை ஆட் பண்ணால் -5, மல்டிப்ளை பண்ணால் +6. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து இங்கே ஃபேக்டர்ஸாக எழுதிக்கலாம். ஸோ a -2 a -3. ஸோ அவ்வளோதான், g of x எழுதிட்டோம். GCD கிவன் வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா a -2 கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? ஸோ LCM is equal to f of x. f of x வேல்யூ என்ன? இது. ஸோ a -2 a +6 into g of x value. g of x value என்ன? இந்த வேல்யூ. ஸோ a -2 into a -3. ஓகே. ஸோ டிவைடட் பை GCD வேல்யூ. GCD வேல்யூ இஸ் a -2. ஸோ இது டிவைடில் தான் இருக்குது. இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் மாதிரி இங்கேயும் எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் a +6 a -2 a -3. ஸோ இதுதான் நம்மளோட LCM வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் சம் அவ்வளோதான். ஓகேவா? செகண்ட் சம் x power 4 - 27a cube x, x - 3a the whole square whose GCD is x - 3a. ஸோ இங்கே ரெண்டு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, GCD வேல்யூ கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சம் மாதிரி தான் நம்ம LCM ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது f of x, g of x, GCD. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு f of x. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா f of x ஈக்குவல் டு x power 4 - 27a cube x. ஸோ இதுலேருந்து நம்ம எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் x cube - 27a cube. ஸோ எக்ஸ் வந்து காமனாக வெளியில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ f of x ஈக்குவல் டு x into x cube - 27a cube. ஸோ இது பார்க்கும்போதே நமக்கு தெரியும் a cube - b cube ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணலாம். பட் b cube பார்த்தீங்கன்னா 27a cube இருக்குது. ஸோ b வேல்யூ வந்து ஹோல் க்யூபாக இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ 27 எப்படி எழுதலாம்? x into x cube minus 27 3 cube எழுதலாம் இல்லையா? ஸோ 3a the whole cube. ஸோ இது a cube b cube. ஓகே. ஸோ இப்போ a cube b cube ஃபார்முலா என்ன வரும்? a minus b. ஸோ ஆல்ரெடி 2 சம்ஸில் இதே தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ a minus b, a cube minus b cube, a minus b into a square plus ab plus b square. Okay. So ab plus b square. So இதுதான் நம்மளோட f of x. So next g of x find out பண்ணணும். g of x அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x minus 3a the whole square. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், LCM GCDலாம் இருக்கும் போது
இந்த ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். ஸோ இன்சைட் க்யூப், ப்ராக்கெட்க்கு இன்சைடில் க்யூப், ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும் அதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஹோல் ஸ்கொயர், ஹோல் க்யூப்லாம் இருந்தால் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிவன் வேல்யூ என்ன? ஜிசிடி. ஜிசிடி வேல்யூ இஸ் எக்ஸ் மைனஸ் 3a. ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எல்சிஎம். ஸோ எல்சிஎம் is equal to f of x into g of x divided by GCD. ஸோ இதை மறக்கக்கூடாது. ஸோ f of x வேல்யூ என்ன? x into x minus 3a into x square plus 3ax plus 9a square into g of x value. g of x value என்ன? x minus 3a the whole square. So the whole term divided by GCD, that is x minus 3a. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 3a கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம் தான் நம்மளோட எல்சிஎம் வேல்யூ. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் செகண்ட் வேல்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.